டிபெண்டா இருக்கிறது ரொம்ப ஈஸி. என் வாழ்க்கை என் கையில. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு எடுத்துக்கிறது. நீங்க சந்தோஷமா இருந்தா அதுக்கு நீங்க தான் காரணம். யார் மேலயும் கம்ப்ளைண்ட்ஸ், பிளேம் கேம் இருக்கக்கூடாது. இஸ் த பெர்ஃபெக்ட் பர்சன். அது ஒரு கார்மிக் செட்டில்மெண்ட்டுக்காக ஒரு புனிதமான வாய்ப்பு. சோல் லெசன்ஸ். இண்டிபெண்டா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். டிபெண்டா இருக்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாம் அவரு பார்த்துப்பாரு, எல்லாம் அவரு பார்த்துப்பாரு அப்படின்றது ரொம்ப ஈஸி. என் வாழ்க்கை என் கையில. என்னோட சிலைய நான் தான் செதுக்கணும் அப்படின்ட்டு பொறுப்பு எடுத்துக்கிறது தான் ஆன்மீகம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம்னாக்கா ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லா விதத்திலையும் நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு எடுத்துக்கிறது. உங்களோட பேச்சுக்கு நீங்க பொறுப்பு, உங்களோட சிந்தனைக்கு நீங்க பொறுப்பு, உங்களோட செயலுக்கு நீங்க பொறுப்பு. நீங்க சந்தோஷமா இருந்தா அதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க சந்தோஷமா இல்லைன்னா அதுக்கும் நீங்க தான். யார் மேலயும் கம்ப்ளைண்ட்ஸ், பிளேம் கேம் இருக்கக்கூடாது. சில பேர் வந்து மேரேஜ் பண்ணிட்டு சார் மேரேஜ்ல ரொம்ப சேலஞ்சஸ் சார். யாரை பத்திமா நீ கம்ப்ளைண்ட் பண்ற? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நீயே தான் சோல் பிளான்ல இவங்க வேணும் அவங்க வேணும் அடம் பிடிச்சு கூப்பிட்டு வந்து எனக்கு இவங்க தான் புருஷனா வேணும், இவங்க தான் மாமியாரா வேணும், இவங்க தான் எனக்கு வந்து மகளா வேணும் அப்படின்ட்டு நீங்க தான் பிளான் போட்டுட்டு வந்தீங்க. இப்போ யார் மேல நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க? அதாவது பாடி மைண்ட் லெவல்ல ஏன் தான் எனக்கு வந்து வாச்சாங்களோ அப்படின்னு இருக்கும். ஆனா சோல் லெவல்ல பாத்தீங்கன்னாக்கா இஸ் த பெர்ஃபெக்ட் பர்சன். எல்லா மனைவிமார்களும் சோல் லெவல்ல திங்க் பண்ணீங்கன்னாக்கா உங்க வீட்டுக்காரு பெர்ஃபெக்ட் பர்சன். அதே மாதிரி வைஸ் வர்சா எல்லா ஹஸ்பண்ட்ஸும் நீங்க சோல் லெவல்ல பாத்தீங்கன்னா உங்க வைஃப் பெர்ஃபெக்ட் மேட்ச். ஒரு நூல் கூட அப்படி இப்படி இருக்காது. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன். அதாவது நீங்க கத்துக்க வேண்டிய வாழ்க்கையில சில பாடங்களுக்கு அவங்க பெர்ஃபெக்ட் மேட்ச். உங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கு அவங்க பெர்ஃபெக்ட் மேட்ச். அதே மாதிரி எல்லா உறவுகளும் அப்பா அம்மா பசங்க சில பேர் யோசிப்பாங்க எனக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு வந்திருக்காங்க, எனக்கு வந்து நார்மல் சைல்டு இல்ல, எதுக்கு இந்த மாதிரி எனக்கு அப்படின்னாக்கா தட் இஸ் பர்ஃபெக்ட். நீங்க தான் அது வரம் கேட்டு வந்தீங்க, வாங்கிட்டு வந்தீங்க. எதுக்காக அந்த மாதிரினாக்கா அது ஒரு கார்மிக் செட்டில்மெண்ட்டுக்காக. கார்மிக் செட்டில்மெண்ட்னா என்னன்னாங்க பாடங்க கத்துக்கிறதுக்காக, ஆன்மீக வளர்ச்சிக்காக, ஆன்ம வளர்ச்சிக்காக. எத்தனையோ ஜென்மத்துல என்னவோ செஞ்ச இது வந்து நம்ம செட்டில் பண்ணணும். அது ஒரு பனிஷ்மெண்டா பார்க்க கூடாது. அப்ப இது ஒரு தண்டனை கர்மான்றது தண்டனை கிடையாது, பனிஷ்மெண்ட் கிடையாது. கர்மான்றது ஒரு வாழ்க்கையில அந்த ஆன்மா சோல் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய லெசன்ஸ் கத்துக்கக்கூடிய ஒரு ஒரு புனிதமான வாய்ப்பு. நார்மலான வாய்ப்பு இல்ல, புனிதமான வாய்ப்பு. டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டி. கர்மா இஸ் எ டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் சோல் லெசன்ஸ். இதெல்லாம் தியரிட்டிக்கலா ஓகே சார், பட் பிராக்டிக்கலா எப்படி அப்படின்னா, பிராக்டிக்கலாவும் நீங்க இது உணரணும் அப்படின்னாக்கா தியானம் பண்ணணும், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம். இது மூணும் இருந்தாக்கா இம்பார்ட்டன்ட் சேவை, சர்வீஸ். நீங்க சர்வீஸ் பண்ணதான் உங்க கர்மா தீர்ந்துட்டே வரும், ஃபாஸ்டா தீர்ந்துட்டே வரும். நிறைய பேர் கேட்கிற காமன் கொஸ்டின், சார் என் வாழ்க்கையில நிறைய சேலஞ்சஸ் இருக்கு சார், நிறைய கஷ்டங்கள் இருக்கு சார், எப்படி அதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு தியானம் பண்ணுங்க, இன்னொன்னு தானம் பண்ணுங்க. உங்ககிட்ட டைம் அதிகமா இருந்தா உங்களோட டைமை தானம் பண்ணுங்க. அறிவு அதிகமா இருந்தா உங்க அறிவை தானம் பண்ணுங்க. பணம் அதிகமா இருந்தா உங்க பணத்தை தானம் பண்ணுங்க. நீங்க கொடுக்க கொடுக்க உங்களோட கர்மா தீர்ந்துட்டே வரும். சும்மா கொடுக்க கூடாது. முதல்ல ஃபர்ஸ்ட் தியானம் இருக்கணும். தியானம் பண்ண உங்களோட விழிப்புணர்ச்சி அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக செஞ்ச தப்பு மறுபடியும் செய்ய மாட்டீங்க. வாழ்க்கையில எது சரி எது சரியில்லைன்ற ஒரு புரிதலோட நீங்க வாழ்வீங்க. அப்ப அந்த கர்மா செயின் பிரேக் ஆயிடும். ஸோ தியானத்து மூலியமா மட்டும்தான் எது சரி எது சரியில்லைன்ற விழிப்புணர்ச்சி வரும். ஸோ அதுல அந்த கர்மா செயின் பிரேக் ஆயிடும். நம்பர் 1. நம்பர் 2, நீங்க தானம் பண்ண எத்தனையோ ஜென்மத்துல செஞ்ச அந்த கர்மாஸ் எல்லாமே நியூட்ரலைஸ் ஆயிடும், அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடும். எல்லா மதங்களும் எல்லா குருமார்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து கன்க்ளூஷன்ல, தியானம் பண்ணு, தானம் பண்ணு. உன்னால முடிஞ்ச தானம் பண்ணு, உன்னால முடிஞ்ச தியானம் பண்ணு, உன்னால முடிஞ்ச தானம் பண்ணு. இது செஞ்சாக்கா வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். வாழ்க்கையில மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா இது 2 இருக்கும். வெரி சிம்பிள். இது 2 இருந்தாக்கா இது 2 இருந்தா மத்ததெல்லாம் தானா வரும். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட எசன்ஸ். இவ்வளவுதான். இதுல நீங்க எந்த சேலஞ்சாவது எடுத்துக்கோங்க, ஃபைனான்சியல் சேலஞ்ச், ரிலேஷன்ஷிப் சேலஞ்ச், ஹெல்த் சேலஞ்ச், எந்த கஷ்டம் எடுத்துக்கிட்டாலும் இதுதான் சொல்யூஷன்.